வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இந்தியா கொஞ்சம் பிடிவாதமாக இருந்ததாக அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார். இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது காரணமாக இந்திய இறக்குமதிகள் மீது கூடுதலாக 25% இறக்குமதி வரிகளை விதிக்கும் உத்தரவை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட சில நாட்களுக்கு பின்னர் பெசன்ட் இந்த கூற்று வந்துள்ளது. ட்ரம்ப் அச்சுறுத்திய இறக்குமதி வரிகளில் மீதமுள்ள பாதியை விதிப்பதற்கான ஆகஸ்ட் 27 காலக்கெடுவுக்கு முன்னதாக இந்தியாவும் அமெரிக்காவும் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்து மற்றும் இந்தியா உட்பட பெரிய வர்த்தக ஒப்பந்தங்களிலும் காத்திருக்கின்றன என்று பெசன்ட் கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அக்டோபர் மாத இறுதிக்குள் ட்ரம்ப் நிர்வாகத்தால் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடிக்க முடியும் என்று அவர் ஃபாக்ஸ் பிசினஸ் நெட்வொர்க் தொலைக்காட்சியில் கூறினார். இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் விதித்த 50% இறக்குமதி வரிகளில் பாதி ஆகஸ்ட் 7 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன. மீதமுள்ளவை ஆகஸ்ட் 27 முதல் நடைமுறைக்கு வர வேண்டும். அந்த காலக்கெடுவுக்கு முன்னதாக ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுடன் கலந்தாலோசித்து இறக்குமதி வரி தாக்கத்தை இந்தியா மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் அதே நேரத்தில் மாற்று வர்த்தக தேர்வுகளை ஆராய்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்தியாவின் அமெரிக்காவுக்கான மொத்த ஏற்றுமதியின் மதிப்பில் பாதிக்கும் மேற்பட்டவை அமெரிக்க இறக்குமதி வரிகளால் தாக்கத்தை சந்திக்கும் என்று மத்திய நிதியமைச்சு நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்தது. இந்திய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் மொத்த பொருட்களில் சுமார் 55% இறக்குமதி வரிக்கு உட்பட்டது என்று மதிப்பிடப்பட்டுள்ளது என்று மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி மக்களவை உறுப்பினர் அபிஷேக் பானர்ஜிக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்தார். இருப்பினும் அமெரிக்காவுடன் பகிர்ந்து கொள்ளும் உறவு பெரிய அளவிலானது என்றும் வர்த்தகம் அதன் ஒரு பகுதியாக மட்டுமே இருப்பதாகவும் இந்திய நிலைப்பாடு எடுத்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து அதிக இறக்குமதி வரிகள் இருப்பதால் புதிய சந்தைகளை ஆராய இந்தியா பாடுபடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார். பிரதமர் மோடியின் சமீபகால அறிக்கையினை மீண்டும் வலியுறுத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அதிக விலை கொடுத்தாலும் நாட்டின் விவசாயிகளின் நலன்களில் இந்தியா சமரசம் செய்யாது என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, விவசாயிகளே கவலைப்பட வேண்டாம், என்ன நடக்கும் என்று பார்ப்போம். நாங்கள் 140 கோடி மக்களை கொண்ட நாடு. கொஞ்சம் சிரமம் இருக்கும், ஆனால் பார்ப்போம். புதிய சந்தைகளை ஆராய்வோம். இந்தியாவை மிகப்பெரிய சந்தை. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்கள் இங்கேயே விற்கப்படும் என்று டெல்லியில் விவசாய தலைவர்கள் குழுவில் உரையாற்றிய சௌகான் கூறினார். இந்தியாவின் 140 கோடி மக்கள் தொகை ஒரு பலவீனம் அல்ல, மாறாக அது நமது பலம் என்று அவர் கூறினார். இது நமது சோதனை காலம், ஆனால் அதற்காக நாம் அமெரிக்காவுக்கு தலைவணங்க தேவையில்லை என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் நியூயார்க்குக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு அவர் போனால் இந்த ஆண்டு இந்திய பிரதமரின் 2வது அமெரிக்க பயணமாக இது இருக்கும். பிப்ரவரியில் முதல் தடவையாக வெள்ளை மாளிகையில் ட்ரம்புடன் இருதரப்பு சந்திப்பிற்காக அவர் பயணம் செய்திருந்தார். அதே நேரத்தில் அமெரிக்காவுடன் வரி விதிப்பு தொடர்பான முருகல் நிலை ஏற்பட்டால் மோடி அமெரிக்க பயணத்தினை தவிர்க்கலாம். வரவிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார் என்று கூறப்படுவதன் காரணம் அவரது பெயர் பேச்சாளராக பட்டியலிடப்பட்டுள்ளது. பட்டியலின்படி இந்திய அரசாங்க தலைவர் செப்டம்பர் 26 நாடாளுமன்றத்தில் பொதுச்சபை அமர்வில் உரையாற்ற உள்ளார். இருந்தாலும் பின்னர் ஒரு தேதியில் தமக்கு பதிலாக வேறு ஒருவரை தலைவர்கள் பரிந்துரைக்க முடியும். வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கடந்த ஆண்டு 79வது ஐநா பொது விவாதத்தில் உரையாற்றினார். மோடி சமீப காலங்களில் 2019, 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் ஐநா பொதுச்சபையில் உரையாற்றினார். அடுத்த சில மாதங்களில் மோடிக்கு பரபரப்பான அட்டவணை உள்ளது. அடுத்த மாத இறுதியில் மற்றும் செப்டம்பர் தொடக்கத்தில் சீனா மற்றும் ஜப்பானுக்கும் பயணம் செய்ய உள்ளார். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் வருடாந்திர உச்சி மாநாடு புதுடில்லியில் நடக்கும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவுடன் முருகல் தொடர்ந்தால் இந்தியா அதை ரத்து செய்யலாம் அல்லது அமைச்சர்கள் மட்டும் மாநாடாக கீழிறக்கம் செய்யலாம். ஏற்கனவே கடந்த மாதம் ட்ரம்பை சந்தித்த மோடிக்கு வெள்ளை மாளிகையில் அழைப்பிதழ் கொடுத்தது. நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று புதுடில்லி கையை விரித்து விட்டது. இப்போதெல்லாம் பல உலக தலைவர்கள் வெள்ளை மாளிகை பயணங்களை தவிர்க்கிறார்கள். ட்ரம்பின் ஆத்திரமூட்டும் பேச்சுக்கள் மற்றும் கீழ்த்தரமான வர்ணனைகளை தவிர்க்கவே பெரும்பாலான உலக தலைவர்கள் விரும்புகின்றார்கள். அமெரிக்க இறக்குமதி வரி வருவாய் ஜூலை மாதத்தில் புதிய மாதாந்திர சாதனையை எட்டியது. இருப்பினும் இந்த அதிகரிப்பு மாதாந்திர பட்ஜெட் பற்றாக்குறை அதிகரிப்பதை தடுக்க போதுமானதாக இல்லை. சுங்க வரிகள் கடந்த மாதம் $28 பில்லியன் உயர்ந்துள்ளன. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தை விட 273% அதிகரிப்பை குறிக்கிறது என்று கருவூலத்துறையின் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு வெளியீடு காட்டியது. அதே நேரத்தில் மாதாந்திர பட்ஜெட் பற்றாக்குறை $291 பில்லியன் இருந்தது. கடந்த ஆண்டு இதே மாதத்தை விட 10% அதிகம். தன்வந்திரி மெடிக்கேர் அண்ட் ரிசர்ச் சென்டரின் MD மற்றும் தலைவர் ராஜேந்திர கேண்டேல்வால் ட்ரம்பின் இறக்குமதி வரியால் இந்தியாவில் ஏற்படும் தாக்கம் குறித்து கருத்து தெரிவிக்கையில், இந்தியா தற்காலிக இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்றாலும் உண்மையான சுமை அமெரிக்க பொதுமக்கள் மீது விழும் என்று கூறினார். அமெரிக்க பொதுமக்கள் இப்போது அத்தியாவசிய மருந்துகளுக்கு அதிகம் விலை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறினார்.
மருந்தகம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான அனைத்து பொதுவான பொருட்களும் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்கின்றன. தற்காலிகமாக நாம் சில இழப்புகளை சந்தித்தால் அமெரிக்க பொதுமக்கள் அதை 2 மடங்கு சந்திக்க நேரிடும். ஏனெனில் அவர்களின் விலை உயர்ந்து மருந்துகளை வாங்க வேண்டியிருக்கும் என்று அவர் கூறினார். அமெரிக்காவில் வால்மார்ட், கேப் உட்பட பெரிய சில்லறை விற்பனையாளர்களுக்கு இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் பாதி வருவாயை ஈட்டும் இந்திய ஆடை தயாரிப்பு நிறுவனம் தமது அமெரிக்க வாடிக்கையாளர்கள் உற்பத்தியினை வேறு நாட்டுக்கு மாற்ற முடியுமா என்று கேட்பதாக கூறியது. இது பைத்தியக்காரத்தனமானது. 50% இறக்குமதி வரியில் செய்ய வேண்டிய எந்த தொழிலும் இல்லை என்று அந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, இடைக்காலத்தில் பிராண்ட்கள் இந்தியாவில் இருந்து தங்கள் இறக்குமதிகளை குறைப்பதாக கூறுகின்றன. வியட்நாம், வங்கதேசம், இலங்கை ஆகிய நாடுகளுக்கு செல்ல அவர்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன என்றார் அவர். வாஷிங்டனுடன் புதுடில்லி ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியாவிட்டால் முக்கியமான துறைகள் பாதிக்கப்படலாம். இது பிரதமர் நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும். டிரம்பின் வரி விதிப்பு சீனாவுக்கு மாற்றாக உற்பத்தி விநியோக சங்கிலியாக இந்தியாவை மாற்றும் முயற்சியினை ஆபத்தில் ஆழ்த்துகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை இறக்குமதி வரி ராஜா என்று முன்னர் குறிப்பிட்டு புதுடில்லி ரஷ்ய ஆயுதங்கள் மற்றும் எண்ணெய் வாங்கியதை குற்றம் சாட்டினார். அதையடுத்து 50% வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டது. இது மார்ச் மாத இறுதி வரையிலான ஆண்டின் $87 பில்லியன் மதிப்புள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையை ஆபத்தில் ஆழ்த்துகின்றது. மருந்துகள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் போன்ற பெரிய ஏற்றுமதி பிரிவுகள் இப்போது அமெரிக்க இறக்குமதி வரிகளிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளன என்ற போதிலும் அவை மீது தனித்தனி வரிகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உதாரணமாக, ட்ரம்ப் தாமிரத்திற்கு 50% தனி வரி விதிப்பு செய்யப்பட்டுள்ளது. எந்த நாட்டிலிருந்து தாமிரம் இறக்குமதி செய்யப்பட்டாலும் 50% வரி விதிப்பு உண்டு. சர்வதேச மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் 2025 ஆண்டுக்கு அப்பாலும் 50% வரி நீடித்தால் ஆசியாவின் மற்ற பகுதிகளுடன் அதிகரித்து வரும் இறக்குமதி வரி இடைவெளி இந்தியாவின் உற்பத்தி லட்சியங்களை கடுமையாக குறைத்துவிடும். சில வெளிநாட்டு நேரடி முதலீட்டாளர்களை நாட்டை விட்டு வெளியேற தூண்டும் என்று எச்சரித்துள்ளது. இந்திய இறக்குமதிகள் மீதான 50% அமெரிக்க இறக்குமதி வரி இந்தியாவை பிரேசிலுக்கு இணையாக வைக்கும். மேலும் சீனாவின் 30%, வியட்நாமின் 20% விட மிக அதிகமாக இருக்கும். அமெரிக்காவில் 1/3 அதிகமான வருவாயை ஈட்டித்தரும் இந்தூரை தளமாக கொண்ட நீர் அமைப்புகள் உபகரணங்களின் உற்பத்தியாளரான ஜாஸ் என்ஜினியரிங் தலைவர் பிரதீக் பட்டேல், இறக்குமதி வரி நிச்சயமற்ற தன்மையை இன்றைய அதன் மிகப்பெரிய பிரச்சனை என்று ஆய்வாளர்களிடம் கூறினார். இது அமெரிக்காவிலிருந்து ஏற்கனவே எடுத்த ஆர்டர்களில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. நாங்கள் எங்கள் வாடிக்கையாளர்களுடன் பேசுகிறோம் என்று அவர் கூறினார். அவர் மேலும் கூறிய போது, அறிவிக்கப்பட்ட இறக்குமதி வரிகள் ஒரு வர்த்தக தடைக்கு ஒத்ததாக இருக்கும். இது சிறிய வர்த்தகங்களை பேரழிவுக்கு உட்படுத்தும். இது உலகளாவிய விநியோக வலையமைப்புகளில் ஒருங்கிணைக்கும் இந்தியாவின் திட்டங்களை குலைத்துவிடும் என்றார். புதுடில்லியில் உள்ள உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி முன்முயற்சியின் வர்த்தக கொள்கை நிபுணர் அஜய் ஸ்ரீவாஸ்தா, ஆடைகள், நகைகள், கம்பளங்கள் மற்றும் ரால் உட்பட மிக மோசமாக பாதிக்கப்பட்ட ஏற்றுமதி துறைகளில் அமெரிக்க விற்பனை 50 தொடக்கம் 70% குறையக்கூடும் என்று கூறினார். இறக்குமதி வரி அமெரிக்காவுக்கான பெரும்பாலான இந்திய ஏற்றுமதிகளின் அடிப்படையில் துண்டிக்கும் என்று ஆசிய சங்க கொள்கை நிறுவனத்தின் துணைத் தலைவரும் முன்னாள் துணை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியுமான வெண்டி கட்லர் கூறினார். கடந்த வாரம் ட்ரம்ப் கூடுதல் 25% இறக்குமதி வரியினை விதிப்பதற்கு முன்பு சில இந்திய நிறுவனங்கள் நெருக்கடியில் இருந்தன. இறக்குமதி வரி தொடர்பான நிச்சயமற்ற தன்மை இதற்கு முன்பு யாரும் அனுபவித்திராத ஒன்று என்று வாகன உதிரி பாகங்கள் மற்றும் ஆயுத உற்பத்தியாளர் பாரத் போர்ஜின் துணைத் தலைவர் அமித் கல்யாணி அமெரிக்க ஜனாதிபதி கூடுதல் விகிதத்தை அறிவிப்பதற்கு முன்பே ஆய்வாளர்களிடம் கூறினார். பாரத் போர்ஜ் எங்கள் வாடிக்கையாளர்களுடன் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டதாக அவர் கூறினார். இந்தியாவின் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் தலைவர் சுதீர் சேக்ரி, இறக்குமதி வரிகள் அடுத்த 7 மாதங்களில் துறைக்கு $5 பில்லியன் விற்பனை இழப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும், இது 2023-2024 நிதியாண்டில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட ஆடை மற்றும் ஜவுளி ஏற்றுமதியில் பாதிக்கு சமம் என்றும் கூறினார். இதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும் என்று அவர் கூறினார். இந்த இறக்குமதி வரிகள் நிலையானவை அல்ல, மேலும் அவை எந்த பொருளாதார அழிவையும் ஏற்படுத்தாது என்று நாங்கள் நம்புகின்றோம். ட்ரம்பை திருப்திப்படுத்த ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதியை குறைக்கலாமா அல்லது நிறுத்தலாமா என்பது குறித்து மோடி எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் பால் விவசாயிகளின் நலன்களில் இந்தியா ஒருபோதும் சமரசம் செய்யாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இது இந்தியாவின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட விவசாய சந்தைகளில் கடுமையான நிலைப்பாட்டை குறிக்கின்றது. இது வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தைகளில் ஒரு நிலையான புள்ளியாகும். முக்கிய நாடுகளில் வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவின் பொருளாதாரம் பல ஆசிய சகாக்களை விட ஏற்றுமதியை குறைவாக நம்பியுள்ளது. இது அமெரிக்க வர்த்தக நடவடிக்கைகளில் இருந்து ஓரளவு பாதுகாக்கிறது. ஆப்பிள் போன்ற நிறுவனங்களில் உயர்மட்ட மேக் இன் இந்தியா முதலீடுகள் இருந்த போதிலும் 2014 ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையின் பங்கு சுமார் 14% தேக்கமடைந்துள்ளது. இது 2025க்கு அவர் அப்போது நிர்ணயித்த 25% இலக்கை விட மிக குறைவு.
புதிய இறக்குமதி வரிகளுக்கு இந்திய சந்தைகள் ஒப்பீட்டளவில் அமைதியாக நடந்து கொண்டதற்கான காரணத்தை இது ஓரளவுக்கு விளக்கலாம். பல முதலீட்டாளர்கள் அவற்றை பேச்சுவார்த்தை தந்திரமாக பார்த்ததாக ஒரு மும்பை வங்கியாளர் கூறினார். ஆகஸ்ட் மாதத்தின் முக்கியமான இறுதி வாரத்தில் அவற்றை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தம் எட்டப்படும் என்று மற்றொருவர் நம்புகிறார். அமெரிக்க இறக்குமதி வரிகள் குறுகிய கால தடைகளை முன்வைத்தன. மேலும் நிறுவனங்கள் இப்போது புதிய சந்தைகளை ஆராய வேண்டியிருக்கும் என்று இந்திய ஆட்டோமோட்டிவ் கூறு உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ஷரதா சூரி மர்வா கூறினார். இந்த சங்கம் அதன் ஏற்றுமதியில் 27% அமெரிக்காவுக்கு அனுப்பும் ஒரு தொழில்துறையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. வாஷிங்டனில் உள்ள சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தில் இந்தியா மற்றும் வளர்ந்து வரும் ஆசிய பொருளாதாரத்தின் தலைவர் ரிச்சர்ட் ரோசோ, இந்திய உற்பத்தியாளர்கள் தங்கள் ஏற்றுமதி சந்தைகளை பன்முகப்படுத்த முயற்சிப்பார்கள் என்றார். அவர்கள் தமது ஏற்றுமதிகளுக்கு புதிய சந்தைகளை தேடுவார்கள் என்றார் அவர்.